ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் காலையில் கஞ்சி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓவர் நைட் நேற்று நைட்டே ஊற வச்சுருங்க. இன்றைக்கி நைட்டு பண்ண போகிறோம் ஒரு ஈவினிங்க்கு பண்ண போகிறோன்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னா ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஊற வச்சுருக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன் இல்லையா, அதே தண்ணியை சேர்த்து தான் நான் வந்துட்டு இப்போ அரைக்க போகிறேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் கொரணையாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த ரவை கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொரணையாக இருந்தால் தான் உங்களுக்கு கூழ் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த இதை வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இந்த பாத்திரத்திலே தான் நான் செய்ய போகிறேன். நார்மல் பாத்திரத்திலே செய்யலாம், குக்கரில் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்துட்டு எந்த கப்பில் வந்துட்டு அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்து அடுப்பெல்லாம் எதுவுமே ஆஃப் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஊறிட்டனால ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 7 to 8 மினிட்ஸில் வந்துட்டு இந்த என்டையர் ரெசிபியே கம்ப்ளீட் ஆகிடும். நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த பபிள்ஸாக வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு மட்டும் இந்த ரெசிபிக்கு சேர்த்திக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அளவுக்கு கலந்து கொடுத்துருப்பேன். இப்போவே நல்லா திக்காக ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சூப்பரான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடும். நல்லா இதே மாதிரி கலந்து கொடுங்க. பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு கல்லுப்பு மட்டும் சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்துட்டு நல்லா கொதிக்கிற கன்சிஸ்டன்சி வரும். பாயிலிங் கன்சிஸ்டன்சி, அந்த பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு 7 to 8 மினிட்ஸில் இந்த அளவுக்கு கொதி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள். இப்போது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம். ஆற வச்சுட்டு லைட்டாக தயிர் கலந்து நீங்கள் பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி இதுவும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சூடாக இருக்கிறதுனால வெங்காயம் கொத்தமல்லி மட்டும் சேர்த்து நான் சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைமணம் பை கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் அதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.